இந்த அதிர்ச்சியை என்னால தாங்கிக்கவே முடியலையே. நீங்க ஏன் மோகனா நடிச்சு என்னையும் ஏமாத்தணும்? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன மன்னிப்பீங்க நினைக்கிறேன். மோகன் உங்களை பார்த்துட்டு ஊருக்கு போகும்போது ஒரு வழிப்போக்கனையும் சந்திச்சான். எக்ஸ்கியூஸ் மீ. தட்ஸ் ஆல் ரைட். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, பஸ் மிஸ் பண்ணிட்டேன். உங்க காலை கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ப்ளீஸ் கம் ஆன். தேங்க் யூ. தேங்க் யூ. உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமில்ல, உங்க வாட்சு, மோதிரம், பர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? கேட்டெல்லாம் கொடுங்க. வண்டி நிறுத்து. விபத்துல சிக்கி அந்த திருடன் இறந்துட்டான். உயிர் தப்பி வந்த மோகன் ரிப்போர்ட் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தான். அவனை பார்த்ததும் நான் அப்படியே திகைச்சிட்டேன். பலத்த காயத்தோட வந்த மோகனை விசாரிச்ச போது அவனுடைய சொந்தக்காரங்களே சரி செய்து அவனை கொல்றதுக்காக கார்ல பாம்பு வச்சாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவனை நான் ஊருக்கு அனுப்பல. நல்ல வேளையா நான் மோகனை போலவே இருந்தேன். வெறும் சந்தேகத்தை மட்டும் ஆதாரமா வச்சுக்கிட்டு யாரையும் கைது செய்ய முடியாதுங்கிறதுனால நாங்க இப்படி ஒரு திட்டத்தை போட்டோம். மத்தபடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். மோகன் எங்களுடைய கவனிப்புல ஹாஸ்பிட்டல்ல பத்திரமா இருக்கான். அப்படியா? ஆமாங்க.